ஏய், நான் உள்ள ரெஸ்யூம் கொடுத்துட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகே. இன்டர்வியூ எப்போ? நெக்ஸ்ட் வீக் தான். இல்ல லவ்வா இல்ல கேக்குறல சொல்லிட்டு போறது. நான் திமிரா பயா ஒரு குடிமையை கேக்குறேன் பதில் சொல்லாம போறா. ஏய் என்ன லந்தா என்ன வேணும்? மாப்ள என்ன பிகர விட்டு பேச வைக்கிற? உனக்கு தகுதி இல்ல? ஏய் இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், இப்படியே ஓடி போயிரு. ஏய் நான் யார் தெரியுமா? மதுரைக்காரடி. ஏய் நானும் மதுரைக்காரி தான்டா. போ மதுரைக்காரியா? இது முதல்ல சொல்லக்கூடாது எனக்கு. அந்த பையன் மாட்டிக்கிட்டா போ. நீ வா. வாங்க சார், இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? உட்காருங்க. இல்ல நீ கொஞ்சம் வெளியில போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. டெய்லி இப்படி ஊர் சுத்திட்டே இருடா. வேலைக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? 3 கம்பெனில அப்ளை பண்ணிருக்கேன். கிருஷ்ணா உனக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு, எடுத்து படி. எப்போ வந்துச்சு? காலையில. ஏன் சொல்லவே இல்ல? காலையில போயிட்டு இப்பதானே வர நீ, அப்புறம் எப்படி சொல்றது? என்கிட்ட கூட சொல்ல. நீங்களா இன்டர்வியூக்கு போறீங்க? குட் क्वेश्चन. அப்பா என்னைக்குடா இன்டர்வியூ? நாளைக்கு. ஏய் நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம்ல? ஆமா. சொல்லி அவங்கிட்ட. இல்ல மதியம் தானே அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல கிருஷ்ணா, என்னோட தங்கச்சி உஷா இருக்கால, அவளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. அதான் நானும் உங்க அண்ணனும் போறோம். ஓ அதுக்கே அண்ணன் மூஞ்சி இப்படி மாறி இருக்கு. ஏய் ஏய் அவன் ஏதோ கோத்து விடுறான்டி, நம்பாத. சூடு பிடிச்சிருச்சு. நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தானே இருக்கேன். ஏய் என்ன கவனிச்சிட்டு இருக்க? உங்க மூஞ்சி தான். என்னமோ நீ உங்க வாழ்க்கை பாத்துக்கங்க. ஹலோ, அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாத்துப்பாங்க. போய் சாப்பிட்டு படுப்போ. நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் அப்பாட்ட பேசிட்டு. ஹலோ. சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் வீக். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ. சாரி. வா காவியா. ஏன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணல? சாரி, சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூக்கு தெரியுமா? ஐயோ போய் குளிப்போ. வானத்தையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொன்னா எப்படி? ஏய் நான் ஊருக்கு போக இன்னும் 20 days இருக்கு. அப்பாவுக்கு நான் இங்க வேலைக்கு போறது பிடிக்கல. அதான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த மாசமே ஊருக்கு கிளம்பி வர சொல்லிட்டாரு. நான் வரலன்னு சொன்னா அவர் ஒன்றும் சொல்ல போறதில்ல. பட் எனக்கு எல்லா விஷயத்துக்கும் அவர் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அவர் பேச்சுக்கும் நான் மரியாதை தரணும் இல்லையா? சோ நான் உனக்கு முக்கியம் இல்ல. நான் அப்படி சொல்லலப்பா. எனக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு. இனி அவங்க டார்கெட் என்னோட மேரேஜ் தான். அவங்க ஒரு பையனை பார்த்து நான் வேணான்னு சொன்னேன்னா கஷ்டம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். சோ நான் இப்ப போனாதான் நம்ம லவ் பண்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற? அண்ணா நீங்கிட்ட சொன்னா முடிஞ்சதுல. நான் சொன்னதை மறந்துட்டியா? ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த மாதிரி தேவையில்லாம எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீ முதல்ல எங்க வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் அவங்கள வர சொல்லு. அதான் நமக்கு நல்லது. என்ன என் செல்லம்ல இப்ப கிடைச்சிருக்கிற வேலையை பாப்பியா? நான் ஊருக்கு போனதும் நீ அங்க வந்து அவங்க கிட்ட பேசுவியா? அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் கிராண்டா நடக்குமா? சரியா? சரி, நீ என்ன சொல்றீ நான் செய்யறேன். குட் பாய். நாளைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? நாளைக்கா? என்ன நாள்? சரி நான் கிளம்புறேன். சும்மாப்பா, மறந்துடுவேனா? என்னோட கனவெல்லாம் ரத்தமும் சதையுமா பூமிக்கு வந்த நாள் உன்னோட பர்த்டே.